அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்னை விழாவில் தாரத்தப்படலாம் கிளியுது. சென்னை விழாவில் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த வீடியோக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கும் நம்ம தேட போகிறது அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க கொடுக்குற சீக்ரெட்ஸ் அண்ட் டிப்ஸை உங்களுக்காக கொடுக்குறோம். போகலாமே. துர்கா, அவங்க பின்னி காவியா. சூப்பரா அழகா பின்னி பூலா வச்சுட்டு அதுக்கு சூப்பரா பத்திரமா பார்த்துருக்கீங்க. நீங்க தான் ரொட்டீன் கேர் எடுத்துருக்கீங்க இல்லை அவங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் தான் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால அது பண்ண முடியல. இப்போ அவங்க தான் அவங்கள பார்த்துருக்கீங்க. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி? ஷாம்பூஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை. அவங்க மீரா சிக்கா தான் இந்த பிகினிங்லேருந்தே மீரா சிக்கா தான். ஸோ கோகனட் ஆயில் மீரா சிக்கா தான். மீரா சிங்க் வந்து பவுடரா யூஸ் பண்ணுவீங்களா? பவுடர். அப்போனா ரெகுலராக நீங்கள் ஹாட் வாட்டரில் தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக வார்மில் இருக்கும். ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ அவங்க அந்த ஸ்கூல் லைஃப்பில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொட்ட ஆரம்பிச்சு. இதோட அதிகமாகவே இருக்குது அவங்களோட அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அப்படிங்களா? ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி இருக்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு. மெயின் அதுதான். அப்போ வரைக்கும் முடி கொட்டலை, இப்போ கொட்ட ஆரம்பிக்கும். அப்படிங்களா? இப்போ அம்மா சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் தான் உங்களோட ஹேரை வந்து பார்த்துக்கிறீங்கன்னு கேள்விப்பேன். ஸோ அது நீங்கள் எனக்கு ஷீக்கா வேணாம், நான் ஷாம்பு மாறணும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இப்போ. ஓகே. ஸோ ஷீக்கா விசஸ் ஷாம்பு. ஓகே. இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்போ ஷாம்பு என்ன பிராண்ட் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? அதுவும் மீரா தான். மீரால ஷாம்பு பவுடர்ல இருந்து ஷாம்புக்கு மாறிட்டீங்க. அதோட ஃபீல் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? ஒரு ஃபீல் எனக்கு தெரியும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனனால தான் முடியே கொட்டுது. அப்படிங்களா? ஸோ ஸ்டடீஸ் இல்லையா ஸ்ட்ரெஸ்? இப்போ +2 போயிருக்காங்க. யாரும் அந்த மாதிரி வந்து பின்னி அழகா அந்த பூலாம் வச்சு எப்படி யார் வரா? எஸ். ஓகே. இப்போ உங்க ஸ்ட்ரெஸ்லாம் போயிடுச்சுல? அவ்வளோதான் போயிடுச்சு. சூப்பர். ஹீட்டுக்கு என்ன ஹீட்டை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க? அம்மா சொல்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணும்? குக்கும்பர் எடுக்கிறீங்க. ஓகே. டெய்லியெலாம் இல்லை, எப்போ கிடைக்குதோ ஆல்மோஸ்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்துக்கிற மாதிரி தான். அவங்களுக்கு எப்போ வெந்தயம் போட சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து வெந்தயம் நிறைய யூஸ் பண்ணு பாப்பா. அது வந்து அரைச்சி ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, உள்ளுக்கு எடுக்கிறது தான் பெட்டர். எப்பவுமே ஹேர் பொறுத்த வரைக்கும் உள்ளே சாப்பிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கூலிங் ஏஜென்ட் என்ன இருக்கோ அதை உள்ளே சாப்பிடணும். குக்கும்பர் ஆகட்டும் வெந்தயம் ஆகட்டும் நல்லா நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எழுந்து கொஞ்சமாக அதை முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிடும். ஓகே. வேற ஏதாவது ஹேர் மாஸ்க் நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணி? இது வரைக்கும் எதுவுமே போட்டதே கிடையாது. ஓகே. இங்கே சென்னையில் அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை பார்த்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க? I don't use shampoo. I use shikakai for my hair. Okay, super. What kind of oil you use? I use coconut oil. Coconut oil. Is it natural or like? It's homemade extract. Homemade. What kind of ingredients in this? Just coconut oil. Just coconut oil. Okay. Within one day, I usually do hair wash. Okay, super. Dandruff control. I don't have dandruff. Okay. Any sweetens? I use that within 6 months. Okay. Any kind of a hair mask you do? I use Patanjali hair mask. How is it work? It works really well. When I have most hair fall, I use more hair packs. Patanjali hair packs are very useful. Okay. What kind of foods you intake? Normal as everybody. Okay. Why you didn't cut your hair like you change a modern? I love to be like a traditional girl. Super. Thank you so much. விவேக். சென்னையா? சென்னை தான், ராயபுரம். ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் வரீங்களா? இந்த ஈவெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்கு? ஓகே, ஆல் குட். பிரியா, நீங்கள் உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி ஒரு சில விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட. சரிங்களா? என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு பேண்டீன் தான் யூஸ் பண்ணுவேன். பேண்டீன் தான் யூஸ் பண்ணுறீங்களா? இது ரெகுலராக இப்படி தானே இல்லை சீசனுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை இந்த மாதிரி? அப்படிலாம் இல்லை, சின்ன வயசுலேருந்தே பேண்டீன் தான். ஆயுர்வேதிக் சைடு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஹேருக்கு மாஸ்க் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் மாஸ்க் எதாவது ட்ரை லைக் இந்த மாதிரி சொல்லலாம் பைத்தம்பருப்பு போடுறதுக்கு செட் ஆகாது. செட் ஆகாதா? ஏன் எதனால செட் ஆகாது?
அது நம்மளே அசியூம் பண்ணிக்கிறது தான். இல்லை எனக்கு செட் ஆகாது மோஸ்ட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ ஓகே, ஃபுட் ரொட்டீனில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்க? இந்த கருவேப்பிலை நிறைய சாப்பிடுவேன். நிறைய சாப்பிடுவீங்களா? எப்படி அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுவீங்க? அப்படியும் சாப்பிடுவேன், குழம்புல போடுறது அது எல்லாமே சாப்பிடுவேன். சரி, இப்போச்சு லாங் ஹேர் வந்து கட் பண்ணி ஷார்ட்டா மாத்தணும்னு ட்ரை பண்ணீங்களா? மந்த்லி ட்வைஸ் வந்து ட்ரிம் பண்றது. ட்ரிம் தான் பண்றது இல்ல, ஃபுல்லாவே கட் பண்ணிட்டு மாடர்னா மாறணும் அந்த மாதிரி. எங்க வீட்ல பொளந்துருவாங்க முடியாதுங்க. ரைட், ஓகே. என்ன மாதிரி சீப் யூஸ் பண்ணுவீங்க நீங்க? அதே பெரிய பல்லு சீப் இருக்கும்ல, சிக்கோடைக்கிற சீப், அதுதான் யூஸ் பண்றது. ஓகே, என்ன ஆயில் யூஸ் பண்றீங்க? தேங்காய் எண்ணெய்ல செக்ல ஆட்டுவாங்களே. ஓகே, தேங்காய் செக்ல ஆட்டுற எண்ணெய் தான் யூஸ் பண்றீங்க. அதுல வந்து எனி அந்த இன்கிரிடியன்ட்ஸ் வேற ஏதாவது போடுவீங்களா? வேறு அந்த மாதிரிலாம்? அது கேரளா போகும்போது அந்த பாட்டில் வாங்கினது ஒரு வாட்டி, ஸோ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹீட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஹேரோட ப்ராப்ளம் இருக்கு? டேண்ட்ரஃபா இருக்கட்டும், இல்ல ஸ்பிளிட்டிங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி? ஸ்பிளிட்டன்ஸ் இருக்காது. மந்த்லி ட்வைஸ் வந்து கட் பண்றதுனால ஸ்பிளிட்டன்ஸ் வராது. ஆனா என்ன வெயில்னால ஒரு மாதிரி இருக்கும், மேல தூக்கி கொண்ட கட்டிக்கிறது. அது ஒண்ணுதான், வேற அதுதான் இருக்கும். இப்போ ஆயில் நீங்க அப்ளை பண்றது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஏதாவது? குளிக்கிறதுக்கு முன்னாக்க ½ an hour. அதுதான். வெளியே வரும்போதுலாம் இல்ல லைக் ஓவர் நைட் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஏதாவது? அது பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டீங்க? அது பண்ணா ஆயில் படுக்குறோம்ல, பில்லோல எண்ணெய் படும், பிம்பிள்ஸ் வரும், அதனால. மது மீனலோஷினி நீங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறீங்க, அதனால மறக்க மாட்டேன். செல்வம் வளர்மதி. சென்னை விழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உனக்கு எப்படி இருந்தது? ஜாலியா இருக்கா? என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட? என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்றீங்க மேம்? எதுனால சொல்லல, என்ன பிராண்ட் நீங்க என்ன யூஸ் பண்றீங்க சொல்லலாம். அது எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? நான் வந்து ஒரு 20 இயர்ஸாவே அதை 20 இயர்ஸா யூஸ் பண்றீங்க. ஏதாவது கண்டிஷனர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? வென்லி கோகனட் ஆயில், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ஷீயக்காய் அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, ஷாம்பு தான். அது பிசு பிசுன்னு இருக்காதா? இல்ல, எனக்கு அந்த மாதிரி இல்ல. நான் ஹேர் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு ட்ரை பண்ணா உங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி ஃபீல் இருக்கா? இல்ல, இது வரைக்கும் அப்படி இல்ல. நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 month 2 month இடையில கீழ மட்டும் கட் பண்ணிப்பீங்க. ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் இல்ல. ஓகே, ஸ்ப்ளிட் ஹேர்ஸ்க்கு வேற ஏதாவது நீங்க பண்றீங்களா? கட் பண்றது இல்லாம ஸ்ப்ளிட் ஹேர்ஸ் கட் பண்றது. ஓகே, டென்சிட்டி வந்து வெறும் இந்த கிளினிக் பிளஸ்ல தான் இருக்கா, அதனால வருதா இல்ல வேற ஏதாவது நேச்சுரல் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? நேச்சுரல்னு அது ஆயில் தான். ஃபர்ஸ்ட் என்னோட நார்மலாவே எனக்கு ஹேர் வந்து லாங்கா இருக்கு, அது அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, லைக் ஹேர் மாஸ்க் சொல்லுவாங்கல, வெந்தயம் அரைச்சு போடுறது இல்லனா பைத்தம்பருப்பு போடுறது, ட்ரை பண்ணது இல்ல. சின்ன வயசுல ஆயில் மட்டும்தான். ஆயில் வந்து என்ன பிராண்ட்? நார்மல் கோகனட் ஆயில். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் இவ்வளவு தூரம் இருக்குன்றீங்க, எவ்வளவு லென்த் வரைக்கும் வளர்ந்துருக்கு? இன்னும் கீழ வரைக்கும் இருந்தது, கட் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி ஃபுட்லாம் நீங்க எடுப்பீங்க ஹேருக்காக? ஹேருக்குன்னு அப்படி இல்ல. கருவேப்பிலை எல்லாம் அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? கருவேப்பிலை அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? ஓகே, கருவேப்பிலை சட்னிலாம் செஞ்சிருக்கீங்களா? இல்ல, சட்னில ஆட் பண்றது தான். எதுவுமே அதுக்குன்னு எல்லாம் அப்படி இல்ல. ஹேருக்குன்னு எதுவும் தனியால எதுவும் பண்ண மாட்டா. ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்களும் அதேதான். நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசை இல்லையா? இல்ல வளர்ந்தது? இல்ல, எனக்கும் அவ்வளவு இருந்ததுதான். அப்புறம் இப்போ கோயிலுக்கு வேண்டியதுனால கட் பண்ணிட்டேன். ஓகே. வாரிஸ்ரீ அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை தேடிட்டு இருக்கும்போது உங்களோட கூந்தல் வந்து ரொம்ப நீளமா அழகா இருந்தது. ஸோ அதனால உங்ககிட்ட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்படி எல்லாம் சிரிக்க கூடாது. என்ன கைண்ட் ஆஃப் ஷாம்பு யூஸ் பண்றீங்க? நான் வந்து பயோட்டிக்னு ஒரு ப்ராடக்ட் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அது பரவாயில்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்ல முடியாது, பட் ஹேர் ஃபால் கம்மியா இருக்கு, அதுக்காக இந்த ப்ராடக்ட் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல்லாம் ஆமா, அதுக்கு வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்றேன், அதனால கண்ட்ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி கண்டிஷனர் யூஸ் பண்றீங்க? கண்டிஷனர்ஸ்லாம் நான் பெருசா யூஸ் பண்றது இல்ல. கண்டிஷனர் பெருசா? ஆமா, ஏதாவது ஹேர் பேக் போடுவோம் எப்பயாவது. என்ன ஹேர் பேக் யூஸ் பண்றீங்க? அது வீட்ல அம்மா என்ன சொல்றாங்களோ அதை யூஸ் பண்றேன். அம்மா என்ன சொல்லுவாங்க? அது என்ன ஹைபிஸ்கஸ், அந்த ட்ரீ, அந்த பூவு இல்ல அந்த லீஃப், அதை வந்து அது கூட வந்து இந்த வெந்தயம் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சு அதை போடுறது. அப்புறமா நல்லெண்ணெய்ல தலை குளிக்கிறது, இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ நல்லெண்ணெயில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது சீயக்காய் அந்த மாதிரிலாம் ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி. வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் வந்து ஒரு ஹெர்பல் சீயக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் இருந்தது? அது யூஸ் பண்ணுறப்போ அப்போவும் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தது.
உங்களுக்கு ஏதாவது ஃபுட்டுலாம் எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி பாடி ஹீட் அவ்வளோலாம் பார்க்கறது இல்லை, அவ்வளோலாம் பார்க்குறேன். அப்படியே டெய்லி ஓகே, நம்ம சென்னை விழாவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் யாரோட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதோ, யாரோட ஹேர் பார்த்துட்டு அப்படி இன்ஸ்பயர் ஆனோ, செம்மையாக இருக்குது இவங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். நம்ம ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக தெரியும். அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய், சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன்.